ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. லைட்டாக ஒரு 2 drops அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க போதும். நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வறுக்கிற அளவுக்கு தாங்க நல்லா மணமாக நல்லாயிருக்கும். கருக விட்டுறாதீங்க, நல்லா செவக்க வறுக்கணும். சிம்பிளுங்க, 4-5 பொருளை வச்சு நம்ம வீட்லேயே இட்லி பொடி அரைச்சிக்கலாம். நம்ம கடையில் வாங்குறது எப்படி அரைப்பாங்கன்னு தெரியாது. நம்ம சுத்தமாக வீட்லேயே சிம்பிளாக அரைச்சிக்கலாம். எப்படி செஞ்சோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே அளவில் மெயினாக அதை வறுக்கிறதுல தான் இருக்குது. நல்லா செவக்க வறுக்கணும் சிம்லேயே வச்சு. அப்படியே நிறம் மாறணுங்க. இது பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம எந்த கப்பில் ஒரு கப் உளுந்தம்பருப்பு உருட்டு உளுந்துங்க, அது உளுந்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து அரை கப்பு கடலைப்பருப்பு அதையும் பேனில் போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா செவக்க வறுத்துக்குவோம். வேணும்னா நீங்கள் ஆயில் விடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, கலர் மாறிடுச்சு. முக்கியமாக இதில் வந்து நம்ம சிம்லேயே வச்சு வறுத்தா தான் நம்மளுக்கு அந்த இட்லி பொடி டேஸ்ட்டு கிடைக்கும். கருக விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு போட்டு அதுவும் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எள்ளு சேர்த்துனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் நான், நீங்கள் கருப்பெள்ளும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வெடிக்கட்டும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எள்ளும் கலர் மாறிடுச்சு, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதையும் அந்த பிளேட்லேயே மாற்றி ஆற விட்ட கடைசியில் அரைக்கணும். அடுத்ததுங்க பூண்டு. தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். இது வேண்டான்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ இது கூடயே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஒரு 10-15 மிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, கெட்டு போயிடும். நம்ம சும்மா இது மூக்கில் ஏறுமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திருக்கேன். பாருங்கள், மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் எடுத்து மாற்றிடலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ அதே ஹீட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுறேன். எதுக்கு இவ்வளோன்னு நினைக்காதீங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம குழந்தைங்க வெறும் இதாக கொடுத்தா சாப்பிடுவாங்களா? இதில் சேர்த்திக்கிட்டோம்னா அப்படியே இட்லி பொடியோட கருவேப்பிலையும் சேர்ந்துடும். அதனால தான் நான் இவ்வளோ போடுறேன். இது அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கருவேப்பிலையும் வதக்கி நம்ம இதில் போட்டோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிடலாம்.
ஆறிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு அதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசைக்கு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அதிகமாகவும் உளுத்தம்பருப்பு கம்மியாகவும் போடுவாங்க. ஆனால் உளுத்தம்பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியாகவும் போட்டு அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆறினோன்னா பாட்டிலில் மாற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.